மோடி ஒரு வரைக்கும் 2026 பிஜேபி ஆட்சியை பிடிக்கும், இல்லைனா எதிர்கட்சியாக பிஜேபி தான் 2வது இடத்துல இருக்குன்ற அளவுக்கு இருக்குது. எடப்பாடியை திட்டாமல் தளபதி ஸ்டாலின் வந்து மைல்டாக போகிறார் எடப்பாடி மேலே. ஆனால் அது பிஜேபி அண்ணாமலை மேலேயும் பிரதம மந்திரி மேலேயும் கடுமையான தாக்கத்தை தொடுக்கிறாருன்னா அப்போ வந்து அவருக்கு வந்திருக்கிற கையில் இருக்கிற ரிப்போர்ட், உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து சரியில்லைன்னு தானே அர்த்தம் திமுகவுக்கு. இதை தானே பார்க்கணும். இங்கே வெள்ள பாதிப்பு எவ்வளோ இருந்ததோ அதுக்கு கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் தூத்துக்குடியில் 6000 ரூபாய் கொடுக்கணும் ஒரு வீட்டுக்கு பாதிச்சவங்கன்னு வச்சுக்கலாம், கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். தூத்துக்குடியில் கனிமொழி அம்மா நிற்கிறாங்கன்றதுக்கோசம் 2000 ரூபாயா கொடுக்கணும். இவங்க ஓட்டுக்கோசம் கொடுக்கறதுக்கெல்லாம் மத்திய அரசு நிதி கொடுக்க முடியுமா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு 6000 ரைட்டு, ஒரு குடும்பத்துக்கு 2000 ஏன் கொடுத்தீங்க? உங்கள் சகோதரி நிற்கிறாங்கிறதுக்கோசம் கொடுத்தீங்க. இதே மாதிரி இங்கே தெஞ்சனு கொடுக்கணுமா இல்லையா? 2000 ஏன் கொடுக்கல? இங்கே இருக்கிற 6 பக்கத்தில் ஒட்டி இருக்குங்க ஐகார்டு தாங்க, அடையார் 6. அங்கே மழை தண்ணி விடுறதுக்கு நம்மளுக்கு வழி இல்லை. இங்கேருந்து மழை தண்ணி இருந்து டேரெக்டாக பீச்சில் விடணுமா? ஏன் இங்கேருந்து விட்டா இது பீச்சில் போவாதா? போவாதா? நீ இது மாதிரிலாம் முட்டாள்தனமாக அரசு கவர்மெண்ட் நடத்தும், இது முட்டாள்தனமாக கவர்மெண்ட் நடத்துறதுலாம் மத்திய அரசு நிதி கொடுத்துன்னு உட்காந்துருப்பாங்களா? ஒரே நாளில் மக்களோட மனதை வந்து மாற்ற முடியாது. ஒரே தேர்தலில் படிப்படியாக தான் மாற்ற முடியும். இந்த தேர்தல் வந்து 16%லேருந்து 20% பிஜேபி வந்து ஓட்டு வங்கியே பெருக்கும். அதில் நீங்கள் அது வந்து எல்லா அளவும் சந்தேகம் கிடையாது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்துட்டு பேச இருக்காரு அதிமுக முன்னாள் நிர்வாகி திரு ஆவின் என் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. தற்போதைய கள சூழல் என்ன சார்? கள சூழல் வந்து விறுவிறுப்பாக இருக்குது. எல்லாரும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி நிலவுகிறது. அதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் வெற்றி பெற்ற மாதிரி அவ்வளோ எளிதில் இந்த 2019 தேர்தல் வெற்றி பண்ண இந்த வாட்டி எளிதில்லைன்ற அளவுக்கு பிஜேபி கூட்டணியுடைய தாக்கம் வந்து தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல மேலோங்கி இருக்குது. மோடி அவர்களுடைய வருகை சார் எப்படி பார்க்குறீங்க சார்? மோடி ஒரு வரைக்கும் 2026 பிஜேபி ஆட்சியை பிடிக்கும், இல்லைனா எதிர்கட்சியாக பிஜேபி தான் 2வது இடத்துல இருக்குன்ற அளவுக்கு இருக்குது. இது வரைக்குமான வரலாறு அந்த மாதிரியா இல்லையே சார்? இப்போ மனநிலை, மக்களோட மனநிலை மாறி. முன்னாடி பிஜேபியோட வாஜ்பாய் இருக்கும்போது 2 இடத்துல தான் வெற்றி பெற்றாங்க அவங்க, அத்வானி வாஜ்பாய் இருக்கும்போது. அதுக்கப்புறம் இன்றைக்கி 300 சில்லற இடத்துல வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்காங்க இல்லையா? அதாவது திராவிட கழகம், திராவிட மாடல் என்பதெல்லாம் மக்கள் தாண்டி இப்போ எல்லாருமே ஹிந்தி கற்றுக்குறாங்க, மொழி தாண்டிட்டாங்க. அதே மாதிரி வடநாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வடநாடு இல்லாமல், ஊழியர்கள் இல்லாமல் தென்னாட்டில் யாருமே பணிபுரிய முடியாது. ஒரு ஹோட்டல் எல்லா இடத்துலையுமே அந்த பென்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாமே தமிழ்நாடு இயங்காத அளவுக்கு தொழிற்சாலையிலேருந்து எல்லா இடத்துலையும் அவங்க இருக்கிறாங்க. அதற்கும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே தானே சார் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க. எதிர்ப்பு தெரிவிக்காம அப்போ அவங்க எல்லாமே இன்றைக்கி நகராத எந்த தொழிற்சாலையும் இன்றைக்கி பால் வண்டி எடுத்துகிட்டு எல்லாத்துலேயுமே அவங்க வடநாட்டு ஊழியர், கிளீனர், டிரைவர், கிளீனர் எல்லாருமே வடநாட்டு சேர்ந்தவங்க வந்துட்டாங்க. அதனால் ஹிந்தி இல்லாமல் இந்த தமிழ்நாடு இல்லைன்ற நிலை மாறிவிட்டது. சார் அகைன் ஒரு விசிட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா சார் மோடி அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி? இல்லை, இன்னும் 2 விசிட் கூட இருக்கும் கண்டிப்பாக. எந்த தொகுதியில் இருக்குன்னு பர்டிகுலராக எதிர்பார்க்கலாம்? கூட்டணி கட்சி தொகுதிகளான ராமநாதபுரம், அதே மாதிரி தேனி, இதில் மீண்டும் கண்டிப்பாக நரேந்திர மோடிஜி வருவாங்க. நாளைக்கும் நாளை மறுநாளும் அமித்ஷாஜி வராங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்கக்கிட்ட உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கையில் இருக்குது. எந்தெந்த தொகுதி ஜெயிக்க போகுது, எந்தெந்த தொகுதி இழுபறியாக இருக்குது, எந்தெந்த தொகுதி 2வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 15 அவங்க இன்றைய நிலவரப்புறம் 15 தொகுதி 2வது இடத்துல இருக்கிறாங்க. முதல் இடத்துல 8 தொகுதி முதல் இடத்துல இருக்கிறாங்க. குறிப்பாக தேனி, கூட்டணி கட்சியான தேனி ஓபிஎஸ் அண்ணன் பல்லாபுரத்தில் முதல் இடத்துல நிற்கிறாரு. அதே மாதிரி டிடிவி சார் ராமநாதபுரத்தில் அவரும் டிடிவி சார் முதல் இடத்துல இருக்காங்க. நயனார் நாகேந்திரன் இந்த பணம் மாற்றத்துக்கு முன்னாடி வரைக்கும் முதல் இடத்துல இருந்தார். இப்போ சூழ்நிலை கலா நிலவரம் என்னன்னு இந்த வாரம் தெரியல. இந்த 4 கோடி பணம் மாற்றுவதற்கு முன்பு வரைக்கும் அவர் வந்து முதல் இடத்துல தான் இருந்தார், 3. அதே மாதிரி அண்ணாமலை 1, 4. அதே மாதிரி எல் முருகன்ஜி அவர்கள் வந்து 5. அதே மாதிரி அன்புமணி சௌமியா அன்புமணி மேடம் வந்து 6. கண்ணீர் விட்டு அழுகிற நிலைமைக்கு போயிட்டார். யார்? பொதுச் செயலாளர், திமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன். வெற்றி தோல்வி அவர் கண் முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிச்சு. வேலூர் ஏசி சண்முகம் 1, 7. இங்கே தங்கர் பச்சன் வந்து இழுபறி நிலைமையில் இருக்குது. அப்புறம் மயிலாடுதுறையில் வந்து மாகா ஸ்டாலின் அவர்கள் முதல் இடத்துல வெற்றி வாய்ப்புக்கு நெருங்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய தொகுதிகள் வந்து எளிதில் திமுக 2019 வெற்றி பெற்ற மாதிரி இந்த வாட்டி அவங்களுடைய வெற்றி வந்து
கடுமையாக இருக்கும். அவங்க போராட வேண்டிய நிலைமைக்கு இவர் உடம்பு சரியில்லைனா கூட தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து பிரச்சாரத்தில் இடைவிடாத பிரச்சாரத்தில் இருக்கிறார் நம்ம பார்க்குறோம். அப்போ அவருக்கு வர கலாட உளவுத்துறை ரிப்போர்ட்டு கலாட நிலவரங்கள் வந்து சரியாக இல்லாதனால தான் அவர் தொடர் இல்லைனா ஒரு அந்தந்த மண்டலத்தில் பேசிட்டு போகிற மாதிரி தான் முதல்ல இருந்தது. இப்போ அது வந்து தொடர்ந்து எல்லா நாடாளுமன்ற தொகுதியிலும் 2 நாடாளுமன்ற தொகுதியை கணக்கு பண்ணி அவர் 2 தொகுதி நேற்று கூட பாருங்கள் தேனியும் ராமநாதபுரத்துலேயும் தேனியில் வச்சு பேசுகிறாங்க. அதே மாதிரி தேனியும் திண்டுக்கல்ல வச்சு பேசுகிறாங்க. அதனால் அவர் உழைப்பு அதிகமாக தேவைப்படுவது. அதனால் அது என்ன எதை நோக்கி போகுதுன்னா திமுகவுக்கு ஒரு பயம் வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். இது அதிமுகவை பார்த்து எதிர்கட்சியை பார்த்து வரல அந்த பயம். மோடிஜியை பார்த்தும் திரு அண்ணாமலையை பார்த்தும் தான் அந்த பயம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சு. சார் திமுக சொல்கிறாங்க பாஜகவுக்கு வந்து தான் பயம் இருக்குது, அதனால தான் அடிக்கடி மோடி அவர்களோட விசிட் இருக்குது. இல்லைங்க, அவங்க பாஜக பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க. ஜெயிச்சா 1-2 தொகுதி 2 தொகுதி ஜெயிச்சா கூட அவங்களுக்கு வந்து பெரிய வெற்றி. திமுகவுக்கு 39 தொகுதியில் ஒரு தொகுதி தோத்தா கூட பெரிய தோல்வி தானே. அது தோல்வி பயம் திமுகவுக்கு வருமா? அவங்க ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம்லேருந்து மேலே வராங்க. அவங்கள பார்த்து இன்றைக்கி வந்து எடப்பாடியை திட்டாமல் தளபதி ஸ்டாலின் வந்து மைல்டாக போகிறார் எடப்பாடி மேலே. ஆனால் அது பிஜேபி அண்ணாமலை மேலேயும் பிரதம மந்திரி மேலேயும் கடுமையான தாக்கத்தை தொடுக்கிறாருன்னா அப்போ வந்து அவருக்கு வந்திருக்கிற கையில் இருக்கிற ரிப்போர்ட் உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து சரியில்லைன்னு தானே அர்த்தம் திமுகவுக்கு. இதை தானே பார்க்கணும். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு வந்து எதிர்மறை விளைவுகளை கொடுத்துருக்குன்னு தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த என்சிபி ரைடு அதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இவங்கெல்லாம் ரைடை பற்றி எப்போ பார்த்தாலும் அமலாக்கத்துறை பற்றிலாம் தளபதி ஸ்டாலின் பேசுகிறாரு. அன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது எல்லா தேசிய கட்சிகளும் அவங்கவுங்க ஆட்சி பொறுப்பு வரும்போது இதை செய்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது 2G பக்கம் இந்த பக்கம் ரைடு நடத்திக்கிட்டு அறிவாலயத்தில் ஒரு தளத்தில் ரைடு நடத்திக்கிட்டு இன்னொரு தளத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி 65 சீட்டில் காங்கிரஸில் நிற்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் 65 சீட்டு மிரட்டி வாங்கினாங்களா இல்லையா? இதெல்லாம் அது ரைடு இல்லையா? இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு எதிர்கட்சியை மிரட்டுறாங்க ஸ்டாலின். அதே மாதிரி ஒரே ஒரு தங்கர் பட்சன் பாமக கேண்டிடேட்டு கடலூரில் ஒரு கிளி ஜோசியம் பார்த்துருக்காரு ஒரு இலைப்பாடுற இடத்துல. அப்போது அந்த கிளி ஜோசியக்காரர் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஐயனார் வந்திருக்காரு, உங்கள் குலதெய்வமும் வந்திருக்காரு, அதனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கோசம் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கிளி ஜோசியக்காரனை வனத்துறை அதிகாரியை வச்சு எடுத்து போய் இவங்க சிறையில் உட்கார வச்சு அவனை மிரட்டி அமிச்சாங்க. இதை விட ஒரு அதிகாரத்துறை அவங்கவுங்களுக்கு தேவைப்படும் போது அதை பயன்படுத்த தான் செய்கிறாங்கன்னு சொல்ல வரேன். ஏதோ மத்திய அரசு மட்டும் தான் செய்யுது, நரேந்திர மோடிஜி மட்டும் தான் செய்கிறாரு, அமித்ஷாஜி மட்டும் தான் செய்கிறாங்க. இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது திமுக இதை விட அதிகமான மிரட்டலும் ஊட்டலும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. தேர்தலில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? எது இந்த என்சிபி ரைடு இதெல்லாம் கேட்குறேன். நண்பர் எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பரிசுத்தமானவரா? அவரை வந்து அமலாக்கத்துறை தனியாக எடுத்து போய் உட்கார வச்சிட்டாங்களா? இதே தளபதி ஸ்டாலின் இதே செந்தில் பாலாஜி பற்றி அவர் தம்பி அசோக்கை பற்றியும் கரூரில் பல முறை முதல் குற்றவாளி இவன் தான் அதிமுகலேயே ஒழிக்கப்பட வேண்டிய ஆள் யாரான்னா செந்தில் பாலாஜி அவன் தம்பி தான். இதே எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசுகிறாரு, ஆளுங்கட்சி தலைவராக வரும்போது ஏன் பேச மறுக்கிறாரு? இதுக்கோசம் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் எல்லாம் ஏன் வீண் பழி போடுறாரு? இது இவர் ஆட்சியில் நடந்த திருடு இல்லை. ஒரு சாமானிய மக்கள்கிட்ட கண்டக்டர் வேலைக்கோசம் டிரைவர் வேலைக்கோசம் பணத்தை வாங்கிட்டு வேலை முடியலன்னா திருப்பியே தராத ஒரு அமைச்சர் உயர்நீதிமன்றத்தில் போய் நான் வந்து இது ஒத்துக்கிட்டார், அஃபிடவிட் போட்டு நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டுன்னு ஒத்துனதுக்கப்புறம் அவரை போய் அரெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள்? இதுக்கு அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் மேலே நம்ம குறை சொல்லிடணும். இது லஞ்ச ஒழிப்புத்துறையோட வழக்கு. இந்த வழக்கில் வருமானத்துறையும் அமலாக்கத்துறையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையோட முழுக்க வழக்கு. ஸ்டேட் கவர்மெண்டோட லஞ்ச ஒழிப்புத்துறையும் காவல்துறையும் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை. அவருக்கு வேணும்னா திரும்ப வாங்கி படித்து பாருங்கள். கீழ்மை நீதிமன்றத்திலேருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வந்து இது வந்து பெயில் நிராகரிக்கப்படுகிறது. எந்த வாய்ப்பும் அவருக்கு வழங்கப்படவில்லை. அப்போ போதுமான ஆதாரங்கள் இருக்கிறது. மற்ற அமைச்சர்கள்லாம் இப்போ பொன்முடி பெரியசாமி அண்ணனுக்கெல்லாம் வெளியில் விடுறாங்களே, பெயில் கொடுக்குறாங்க, வழக்கை தடை விதிக்கிறாங்க. ஆனால் இவருக்கு ஏன் பண்ண முடியல? இவருக்கு ஒன்றா இப்போ அங்கே அண்ணாமலை இல்லையேன்னு சொல்லி கை உடஞ்சி போயிருக்கலாம். கோயம்புத்தூருக்கு கொங்கு மண்டலம் அதுக்கோசம் வருமான வரி மீதும் நம்ம அமலாக்கத்துறை மீதும் வந்து நம்ம வந்து பழிய சுமத்தக்கூடாது. அவங்களுக்கு வாய்ப்பு வரும்போது அதை செய்து. சார், கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை அவர்கள் நிற்கிறாங்க. பாஜகவோட கை ஓங்கும்னு நினைக்கிறீங்களா இந்த டைமும்? சார், ஆல்ரெடி ஓங்கிடுச்சிங்க பாஜக கை. நீங்கள் வந்து புரியாமல் பேசுகிறீங்க. அதாவது எதிர்கட்சியாக 40 தொகுதியில் 15 தொகுதி இன்றைய தேதிக்கு
இன்னும் ஒரு வாரம் இருக்குது எலெக்ஷனுக்கு. கிட்டத்தட்ட 50-50 வந்து எதிர்க்கட்சி ரெண்டாவது இடம். அதாவது திமுகவுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் 2 யாருன்னா பிஜேபி தான். மும்முனை போட்டியா நிலவாதா? அதிமுக இருக்கிற 2 தொகுதி வாய்ப்பு தான் இருக்குது அதிகபட்சம். மற்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நிறைய தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை டெபாசிட் இழக்கும். எந்தெந்த தொகுதின்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஒரு தொகுதி நான் வெற்றி வாய்ப்பு தொகுதி முதல்ல சொல்லிடுறேன். ஈரோடு தொகுதியில் வந்து பாராளுமன்ற தொகுதி வெற்றி வாய்ப்புக்கு அதிமுகவுக்கு வாய்ப்புக்கு கிட்டத்தட்ட நெருங்கி இருக்குது. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி குமரகுரு வந்து வெற்றி வாய்ப்பை நெருங்கி இருக்குது. இதை தவிர அனைத்து சென்னையில் இருக்கிற 3 தொகுதியுமே டெபாசிட் எடுக்கும் நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. 2வது இடத்துல வந்து சென்னை நம்ம இடத்துல எடுத்துக்கிட்டாலும் தென்சென்னையில் 2வது இடத்துல வந்து பிஜேபி தான் இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜன் தான் இருக்காங்க. ஜெயவர்தனா வந்து ஜெயக்குமார் வந்து 3வது இடத்துல இருக்கார் இன்றைய நிலவரப்படி. இவங்களுடைய மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடுகள், கட்சி நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பின்மை, இது எல்லாத்தோட தொண்டர்கள் வந்து கட்சி வந்து பிளவுபட்டிருப்பதை எந்த தொண்டரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் முக்கியம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவரால் வந்த அன்பால் ஏற்கப்பட்ட அந்த தொண்டர்களும், புரட்சித் தலைவரால் வளர்க்கப்பட்ட அந்த தொண்டர்களும் கட்சி இப்படி நாளாக பிளவுபட்டுவதை ஒருபோதும் ஏற்கவில்லை. அந்த தாக்கத்தை ஜெயக்குமாரும் அந்த சிவி சண்முகம், ஜெயக்குமார், கேபி முனுசாமி தான் இந்த கட்சி ஒன்று சேர விடாமல் தடுக்கிறார்கள் என்ற கோபம் வந்து ஜெயக்குமார் பையன் மேலே வந்து டாக்டர் ஜெயவர்தன் மேலே தாக்கக்கூடிய வாய்ப்பு பெருமளவு இருக்குது. தொண்டர்களை இப்போ களத்தில் பார்த்து இதே ஈக்காடு தொகுதியில் பார்த்தீங்கன்னா யாருமே அவருக்கு ஓட்டு கேட்குறது. நான் ஒரு அரை மணி நேரம் சுற்றிட்டு தான் வரேன். ஒருத்தர் கூட ஜெயக்குமாருக்கோசம் இந்த ஈக்காடு பகுதியில் வந்து ஓட்டு கேட்டு வரல. ஆனால் திமுகவில் போய் பாருங்கள், கம்யூனிஸ்ட்டை பாருங்கள், வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதிமுகக்குள்ளேயே ஒரு அதிருப்தி நிலவுதுன்னு. அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்கள் வந்து இந்த தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார்கள் படு தோல்வி அடைய வேண்டும், அப்போதுதான் இவருக்கு வந்து புத்தி வரும், காதுபட பேசிக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு தொண்டனும் இந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சாதான் எடப்பாடி அவர்கள் அந்த அரியணையிலிருந்து பொதுச் செயலாளர் என்ற அரியணையிலிருந்து தூக்கி எறிக்கப்பட்டு புதியவர் கட்சிக்கு யாருன்னா புதிய ரத்தம் பாய்ச்சி மீண்டும் அனைவரும் ஒன்றிணைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒருவர் அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். தொண்டர் அதிமுக தொண்டர்களோட மனநிலை என்னவா சார் இருக்குது? அதுதான் இப்போ தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒன்றுபட்ட அதிமுக தான் விரும்பும். எப்பவுமே ஜானகி ஜெய அணியின் இருந்தபோதும் சரி, திருநாகரசு ஜெய அணியின் இருந்தபோதும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றுமே பிளவுபட்டதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தால் இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணியில் இருந்தால் எடப்பாடியுடன் கூட்டணி வைத்திருந்தால் அதுதான் இன்னைக்கு தினமலை தலையாளர்கள் எல்லாத்துலேயும் பார்க்குறோம். தொண்டர்களுடைய கருத்து மிக அழகாக தெரிவித்திருக்காங்க. கூட்டணியில் இருந்தால் கிட்டத்தட்ட 40க்கு 38 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. திமுக படுதோல்வியை தழுவி இருக்குன்றது எல்லாருடைய கூற்று. இப்போ எதிர்கட்சியோட வாக்கு சிதறல் காரணமாக 25 தொகுதியிலிருந்து 28 தொகுதி வரைக்கும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்மையான கள நிலவரப்படி 25லேருந்து 28க்குள்ளே திமுக வெற்றி பெறும். மிச்சம் இருக்கிற 12 தொகுதி தான், பாண்டிச்சேரி உள்பட 12 தொகுதி தான் எதிர்கட்சிகள் இவங்க பிரிச்சுக்க முடியும். அதில் பிஜேபி வந்து 8லேருந்து 10 தொகுதிகள் ஈஸியாக வின் பண்ண, பிஜேபி கூட்டணி வின் பண்ணக்கூடிய. ஏன்னா பிஜேபியில் வந்து எல்லா நட்சத்திர வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்கிறாங்க. கூட்டணி கட்சியில் கூட நட்சத்திர இங்கே வந்து சிவகங்கையில் வந்து தேவநாதன் நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி தேனியில் டிடிவி தினகரன் சார் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் டிடிவி தினகரன் சார் ஜெயிப்பார். நான் இப்போ சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஆர்கே நகரில் எல்லாமே சொன்னாங்க அம்மாவோட ஒரு 5000 ஓட்டு கூட வாங்கி ஜெயிப்பார்னா அதே மாதிரி ஜெயிச்சார். அதே மாதிரி பாராளுமன்ற தொகுதியில் 8.5% வாக்கு வச்சுருந்தார் அவர். அதுக்கப்புறம் 5.5% வாக்காச்சு. அதுக்கப்புறம் 3% ஆச்சு. நின்றுது தேமுதிக கூட்டணியோட நின்று. இன்னைக்கு வந்து வெற்றி பெறக்கூடிய கட்சியில் நிற்கிறார் அவர். மோடிஜி எக்ஸ்பிரஸில் ஏறிட்டார் அவர். வந்தே பாரத்தில் ஏறிட்டார். அது கண்டிப்பாக டெல்லிக்கு போய் தான் ஆகும். அது யாராலையும் தடுக்க முடியாது. அதெல்லாம் வெற்றி பெற நேரத்தில் அவருக்கு வந்து வாக்கு தங்க தமிழ்ச்செல்வனோட திமுக வேட்பாளர் அவருடைய சிஷன் சீடர் தங்க தமிழ்ச்செல்வனோட 1 லட்சம். ஏன்னா அந்த தொகுதியில் மட்டும் அவர் 400 கோடிக்கு மேலே அவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது மொத்த எம்பி ஃபண்டெலாம் தேனி பாராளுமன்ற தொகுதியில் செலவு பண்ணியிருக்காரு. மிக பரிச்சயமானவர் யார்? டிடிவி தினகரன் சார். சார், இபிஎஸ் அவர்களுடைய நேரடியான தாக்குதல் இருக்குல்ல சார் டிடிவி தினகரன் அவர்கள் மேலே, பச்சோந்தி மாதிரி வந்து அந்த செகண்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாரு. இப்போ மோடி அவர்களுடைய கூட்டணி நாட்டின் நலன் கருதி உலக நாடுகளெல்லாம் இன்றைக்கி ஒப்பற்ற தலைவராக நிறைய இந்தியாவை மதிக்கிறதுனா அது காரணம் நரேந்திர மோடிஜி. உள்ளுக்குள்ளே சில நம்ம தமிழ்நாட்டுக்கு சில செய்யலை வரல ஃபண்டு நிதி ஒதுக்கலைன்றலாம் அது வந்து சின்ன சின்ன காரணங்கள். வெள்ள நிவாரணத்தில் வந்து அவர் பார்க்கலன்றாங்க. அவர் பார்க்கலன்னா ராஜ்நாத் சிங் வந்தார், அவன் நிதி தரலன்றாங்களே. இல்லை நான் சொல்கிறேன், அது சொல்லி முடிச்சிடுறேன்.
அவர் பார்க்கலனாலும் அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிற ராஜ்நாத் சிங் வந்தாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு அப்புறம் அடுத்த போர்ட்போலியோவில் அடுத்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. ஒரு பிரதமரே தான் வரணும்னு ஒன்றும் கிடையாதுங்க. அவரும் ஆள் அனுப்பிச்சார். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பேரிடர் நிதி தரலன்னீங்களே, 1050 கோடி ரூபா நிதி கொடுத்துருக்காரு. எப்படின்னா இந்த மார்ச் மாதம் கொடுக்க வேண்டிய நிதியும் டிசம்பர்லேயே கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி பேரிடர் இழப்பு வந்து அதுக்கான ஒதுக்கப்பட்ட நிதி அனைத்தும் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு தளபதி ஸ்டாலினும் நன்றி தெரிவிச்சிட்டார் முதல் கட்டமாக. நீங்கள் எல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க. நன்றி கொடுக்காத நிதிக்கு அவர் வந்து இன்றைக்கி எலெக்ஷன் கோசம் கொடுக்கலன்றார். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்துட்டாங்க. இங்கே வெள்ள பாதிப்பு எவ்வளோ இருந்ததோ அதுக்கு கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் தூத்துக்குடியில் 6000 ரூபாய் கொடுக்கணும் ஒரு வீட்டுக்கு பாதிச்சுக்கணும்னு வச்சுங்களேன், கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். தூத்துக்குடியில் கனிமொழி அம்மா நிற்கிறாங்கன்றதுக்கோசம் 2000 ரூபாய் ஏன் கொடுக்கணும்? இதுக்கு அது இவங்க ஓட்டு கோசம் கொடுக்கறதுக்கெல்லாம் மத்திய அரசு நிதி கொடுக்க முடியுமா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு 6000ன்னா ரைட்டு, ஒரு குடும்பத்துக்கு 2000 ஏன் கொடுத்தீங்க? உங்கள் சகோதரி நிற்கிறாங்கிறதுக்கோசம் கொடுத்தீங்க. இதே மாதிரி இங்கே தென்சென்னையில் கொடுக்கணுமா இல்லையா? 2000 ஏன் கொடுக்கல? அதனால் திமுக பண்ணுற அரசியலுக்கெல்லாம் நரேந்திர மோடிஜி வந்து நியாயமாக என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டாரு. நீ அநியாயமாக கேட்டால் அதை கொடுக்க முடியாது தான், யாராலையும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அநியாயமாக கேட்டால் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ பாதிப்பு வந்திருக்கு அதுக்கு கேளுங்க தரேன்றாரு. உங்களுடைய டேட்டாவில் வந்து ஒரு 12,000 கோடி தேவைன்னா நீ 35,000 கோடிக்கு தேவைன்னு கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? அதே மாதிரி வர்தா புயல் வந்தபோது நான் கூட்டணி அரசு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3 புயல் வந்தது, சுனாமி எல்லாம் என்ன வந்ததோ அப்போல்லாம் வந்து கூட்டணி கட்சியாக இருந்தோம் இல்லை, 500 கோடி தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு தான் 1050 கோடி கொடுத்துருக்காங்களே. ஒரு நேட்டிவிட்டி இருக்குமா இருக்காது? நான் தான் கேட்குறேன். நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, நம்ம தமிழ்நாடு அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க. உங்களுக்கு மார்ச் மாதம் இந்த ஆண்டுக்கு கொடுக்க வேண்டிய மார்ச் ஏப்ரலில் கொடுக்க வேண்டிய நிதியே உங்களுக்கு டிசம்பர்லேயே அட்வான்ஸாக கொடுத்துட்டுமே 1050 கோடி வாங்கிட்டீங்களே. வாங்கின நிதி இல்லைன்னு சொன்னால் அப்புறம் உங்களுக்கு நான் ஏன் திரும்ப நீ எப்படி இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்ல போகிறேன். நான் ஏன் உங்களுக்கு நிதி கொடுக்கணும் தானே எல்லாருக்கும் தோணுமா தோணாதா? கொடுக்குற நிதியை நீ சரியாக பயன்படுத்த மாட்டேற. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உலக வங்கியில் தான் கடன் வாங்கி 4000 கோடி 5000 கோடி கொடுத்தாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கொடுக்கல. உனக்கு எங்கே கொடுத்தான்னா கடன் வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க பாக்கெட்லேருந்து கொடுக்குறாங்க. 5000 கோடி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்ததா இல்லையா? வந்த 5000 கோடிக்கு நீ ஏன் இது காவா கட்டியிருந்தீங்கன்னா அந்த மழைநீர் வடிகால் கட்டியிருந்தால் ஏன் நீ வெள்ளத்தில் சடனையும் பாதிக்குது? அந்த 5000 கோடிக்கு கணக்கு சொல்கிறாங்கன்னா அது இவங்க கொடுக்கல, நாங்கள் வட்டி கட்டினுக்கிறோம், உலக வங்கி கொடுத்துது தான். உலக வங்கியை உன்னை நம்பியா கொடுத்தது, தமிழ்நாடு நம்பியா கொடுத்தது? இந்திய அரசு கேரண்டி கையெழுத்து போடுறது தானே கொடுக்குறாங்க. கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்ததுக்கு நீ என்ன பண்ண? போன வாட்டி என்னென்ன 2019 எங்கெங்கே மழை தேங்கி இருந்ததோ, 2020 எங்கெங்கே மழை தண்ணி தேங்கி இருந்ததோ அதே மழை தண்ணி தான் எல்லா இடத்துலையும் தேங்கி இருந்தது. இதே ஈக்காடு தாங்கள் எடுத்துங்க, இங்கே பகுதி இருக்குல்ல, இந்த இடத்துல மழை தண்ணி எங்கெங்கே தேங்கிதோ இந்த வாட்டி மழை பெஞ்சா தேங்க தான் செய்யுது. பக்கத்தில் இருக்கிற இதுக்கு வந்து நம்ம கால்வாய் வெட்டி நம்ம அனுப்ப முடியல. இங்கே இருக்கிற ஆறு பக்கத்தில் ஒட்டி இருக்குங்க, ஈக்காடு தாங்கல் அடையார் ஆறு. அங்கே மழை தண்ணி விடுறதுக்கு நம்மளுக்கு வழி இல்லை. இங்கேருந்து மழை தண்ணி எதுவுமே டேரெக்டாக பீச்சில் விடணுமா? ஏன் இங்கேருந்து விட்டா இது பீச்சில் போவாதா? போவாதா? நீ இது மாதிரிலாம் முட்டாள்தனமாக அரசு கவர்மெண்ட் நடத்தும், இது முட்டாள்தனமாக கவர்மெண்ட் நடத்துறதுலாம் மத்திய அரசு நிதி கொடுத்துன்னு உட்காந்துருப்பாங்களா? ரைட் சார். இப்போ கொங்கு மண்டலத்தில் எப்போவுமே அதிமுகவோட கோட்டை அப்படின்ற சொல்கிற லெவலுக்கு அங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதிமுக. இப்போ நீங்கள் வந்து பாஜக அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? இன்கேஸ் அவர் தோல்வியை தழுவினார்னா அது பாஜகவுக்கு எந்த அளவு ஒரு பின்னடைவாக அமையும்? ஒரே விஷயம் தான் சார் சொல்கிறேன். கடந்த தேர்தலை விட 8% ஓட்டு அவங்க வச்சுருந்தாங்கன்னா கடந்த தேர்தலில், இந்த தேர்தலில் 16% ஓட்டு வாங்கினாங்கன்னா அது பெரிய வெற்றி தான். வெற்றி வாய்ப்பு அதெல்லாம் பற்றி கவலையே இல்லை. அவங்களுடைய ஓட்டு சதவீதம் இரட்டைப்பாக ஆகிருக்குது தமிழ்நாட்டில். அது யாராலையும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஒரே நாளில் மக்களுடைய மனதை வந்து மாற்ற முடியாது. ஒரே தேர்தலில் படிப்படியாக தான் மாற்ற முடியும். இந்த தேர்தல் வந்து 16%லேருந்து 20% பிஜேபி வந்து ஓட்டு வங்கியே பெருக்கும். அதில் நீங்கள் அது வந்து எல்லா அளவும் சந்தேகம் கிடையாது. இந்த உழைப்பு வந்து இந்த அண்ணாமலையுடைய உழைப்பும், பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடைய உழைப்பும், அமித்ஷாவோட உழைப்பையும் யாரும் மறைக்க முடியாது. தமிழ்நாடு வந்து பகுத்தறிவு உள்ள ஒரு மண். அதனால் இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மடமாற்றம் பண்ணுறது கடினமாக இருக்குது பிஜேபிக்கு. ஆனால் ஒரு விஷயம், இந்தியா திருநாடு, அன்றைக்கி டிடிவி இப்படி பேசினார், ஒட்ட உறவே கிடையாது, என்ன 20 ஆண்டு காலமும் கழிச்சும் நான் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன், அவங்க சிறையில் போட்டோம்னா அன்றைக்கி இருந்த சொல்ல அவர் பேசினார். இன்றைக்கி நரேந்திர மோடி மேலே தனிப்பட்ட முறையில் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.